எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் சந்திரா பேசுறேன். உங்க ஃபீட்பேக் அண்ட் அப்ரிசியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ட் ஆஃப் KWB என்கேஜ்மெண்ட் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்ஸ்பெக்டிவ்ல நாலேஜ் ஃபார் வெல்த் பில்டிங் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப அவசியம். 2 மெயின் பர்பஸ். ஒன்னு transform knowledge into wealth. ரெண்டாவது master the art of growth. அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ல என்ன அப்ஜெக்டிவ்னா ஒரு 6 அப்ஜெக்டிவ். ஒன்னு எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸ், 2 பிராக்டிக்கல் அட்வைஸ், 3வது growth மைண்ட் செட், 4வது வெல்த் பில்டிங் ஒர்க் ஷாப்ஸ், 5 சக்சஸ் ஸ்டோரிஸ், 6வது Q&A செஷன்ஸ். The target group experienced entrepreneur, seasoned investor, or someone just starting on their journey to financial well-being. So special thanks to core team and all the community members and volunteers for help. Subscribe now and take the first step towards building a prosperous future. Wealth through wisdom. Learn, share, grow, prosper. அனைவருக்கும் வணக்கங்க. நாலேஜ் ஃபார் வெல்த் பில்டிங் யூடியூப் சார்பா உங்களை எல்லாம் வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டினுடைய ஒரு ஆளுமையை தான் நம்ம சந்திக்க போறோம். திரு சபேஷன் அவர்கள் இந்தியாவிலிருந்து ஒரு 25 வருடங்களா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மிக வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு. குறிப்பா நினைவு சின்னங்கள், அப்புறம் கிரானைட் மற்றும் அலங்கார பொருட்கள் இறக்குமதியில வெற்றிகரமா நடந்துட்டு இருக்காரு, வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்காரு. அவருடைய பிரத்யேக நேர்காணல் தான் நீங்க பார்க்க இருக்கீங்க. சோ கண்டிப்பா திரு சபேஷன் அவர்களுடைய அனுபவங்கள் கண்டிப்பா நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல திரு சபேஷன் அவர்களுக்கு நன்றி. அவருடைய பிஸி ஸ்கெட்யூல்ல நேரம் ஒதுக்கி மனப்பூர்வமா நம்ம கம்யூனிட்டிக்கு உதவணுங்கிற அவருடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். சரி, வாருங்கள் திரு சபேஷன் அவருடைய நேர்காணல பார்க்கலாம். வணக்கங்க திரு சபேஷன். உங்க பிஸியான ஸ்கெட்யூல்ல எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா நாலேஜ் ஃபார் வெல்த் பில்டிங் அண்ட் குரோத் குரு சார்பா உங்களுடைய டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல உங்களுடைய அறிமுகம், அதாவது அமெரிக்காவுக்கு வந்தது, உங்களுடைய இந்திய பின்னணி, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம பாக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். 83 I came to US as a visitor. 6 months I was going around, and then I stayed with my brother in Moline, Illinois, and then I decided to study MBA. So I went to local university in Iowa. Then I transferred 1 semester credits to University of Iowa. Then I studied there for 1.5 years. After that, I moved to Chicago, 1988. Then I was working there as a part-time, and then I went to India and got married. என்னுடைய ஸ்பவுஸ் பிரேமா, she is from Erode. ஆமாங்க. அதுக்கு பிறகு I was working in a bank, loan and other personal banking. Then I went for account representative with MetLife until 1998. Then என்னுடைய brother-in-law, he was number 1 in monuments. So he advised me to start this business. Okay. So I started on 1999 January 1st. முன்னாடி 1998 I went to India. I stayed there for I think 3 to 6 months. 6 months. And I learned A to Z in this business.
அருமை அருமைங்க. ம். ஆமா. அப்புறம் மை ஒய்ஃப் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ ஸ்டார்டட் வித் ஜஸ்ட் $5,000. ம். And then it picked up. That was the best time to start a small business, especially this monument business. சரி சரி சரிங்க. அப்புறம் it was picking up. Any retailer I can walk in and get orders. சரி சரி So that's the way I have been doing it for the last 25 years. சரி சரி. So the January 1st, 2024, I completed 25 years. அது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு நீங்க இந்தியா போயிட்டு எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் வந்து இங்க வந்து முழுசா நீங்க ஸ்டார்ட் பண்ணது, அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல முயற்சி இல்லைங்களா? ஆமாங்க. சரி சரி சரி. But I have the discipline, focus, hard work, sacrifice, perseverance எல்லாம் இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. இதனாலதான் I came to this levelனு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க கிளியரா. என்னென்ன தேவையோ, பொறுமை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், எல்லாத்தையுமே அந்த குவாலிட்டியில நீங்க கிளியரா சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்தது வந்து இந்த 25 வருஷமான ஒரு தொழில், அதாவது ஒரு சிறப்பான முழு ஈடுபாட்டோட செய்யக்கூடிய தொழில். இதுல வந்து முக்கியமான தருணங்கள் இருக்கலாம் இல்லைங்களா? எப்பவுமே ஒரு பிசினஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ அதுல வந்து முக்கியமான தருணங்கள் 25 வருஷத்துல இதான் என்னுடைய மைல் ஸ்டோன், என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறது, உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பெரிய மைல் ஸ்டோனை நீங்க கருதுறீங்க இந்த 25 வருஷ அனுபவத்துல? Okay, that's a good question, Chandra. 5 years வந்துங்க I was really struggled. It's all I did trial and error basis. I was when I started, I was really skeptical about this business, whether it was going to be a good one or whether I was going to succeed, because I resigned my job and then I started this. First 5 years வந்துங்க sales வந்து because I was all by myself. My wife takes care of it, but my son was growing up, so she cannot work full time at the time. Then after 5 years, I have had all the experiences and confidence. Then that sale slowly increased from main வந்துங்க what I feel, the costing is very important. Many people, they don't look into how much it's we are making gross profit before taxes. So I am very particular about how much profit, how much revenue we generate and how much profit we make before taxes. அதுல வந்துங்க many people, they don't pay attention. So I pay attention to that. So only 30% cost. சரி சரி சரி. That is the key to success. ஏன்னா ரெவென்யூ நல்லா வந்து நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறதா இல்லைங்களா? That is not the right way to do business. Side by side, I look into quality, service and pricing. Those three things I always keep that in mind when I go and see a new customer. I am doing that. I give the best. சரி 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 சரி. அது அருமையா அந்த 3 விஷயத்த சொன்னீங்க. அது எந்த பிசினஸ்ல எங்க இருந்தாலும் குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ், அப்புறம் வந்து பிரைசிங், அப்புறம் இன் அடிஷன் டு தட் இது நெட் காஸ்ட், இந்த 4 ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லைங்களா? ஆமாங்க. சரி 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 சரி. அப்ப வந்து அத இனிஷியலா கொஞ்ச நாள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டெபிலைசிங் பீரியட், அதுக்கு பின்னாடி உங்களால அப்படியே வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ண முடிஞ்சது பிசினஸ் இல்லைங்களா? ஆமாங்க. உங்க அனுபவத்துல வந்து ஒரு பிசினஸுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. பட் இது இனிஷியலா வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க மத்தவங்க கிட்ட. பட் இந்த பீரியட்ல ஏதாவது புக் உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா? இந்த புக் நான் படிக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப என்னோட பிசினஸ்ல வந்து இந்த புக்கினுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஏதாவது புக் ரெஃபரன்ஸ் பண்ண முடியுமா உங்களுக்கு நீங்க படிச்ச புக்ல? Actually, that generally speaking, I don't even. It's all my creativity and innovation. Thanga. Not in particular, I read this book and that book. That inspired me to go in depth into sales. Adala onnu illa. Because I was in sales in MetLife and another company. So I learned this. How to sell a product. ஸோ அதனால வந்து நான் புக்கெல்லாம் வந்து நான் படிச்சு இது பண்றதுங்கிறது இந்த அந்த 1999 அண்ட் ஆஃப்டர் ஒன்றும் இல்லைங்க. நோ புக்ஸ். சரி 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 ரொம்ப சரி 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 ரொம்ப நல்லதுங்க. இப்ப வந்து இந்த 25 வருஷத்துல என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டார்டிங் பீரியட், அப்புறம் வந்து ஒரு ஸ்டெபிலைசிங் பீரியட்னு சொல்லலாம். இதுல வந்து என்ன ஒரு சவாலான விஷயமா கருதுறீங்க? இந்த சவாலான விஷயம்னாங்க என் கலெக்ஷன் ப்ராப்ளம், கேஷ் ஃப்ளோ வந்துங்க நான் வந்துங்க when I started I point blank I tell them before I start getting goods from our people, suppliers, you should not ask money from me. The money will be paid 89th day or 90th day. Okay. No matter what. Sir. Whether I collect money or not, I am going to give it to you because I imported goods from you. If you call me and ask me money, I'm going to stop it. Okay. Even the beginning staging, after 5 years, after 10 years, after 15 years, even after 20 years, 25 years, the same thing. கண்டிப்பா. அதாவது வெண்டரோட ஒரு சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிறது, அதே மாதிரி டேர்ம்ஸ் நெட் 90 டேஸ்னா நெட் 90 டேஸ் கிளியரா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதை ஃபாலோ பண்றது இல்லைங்களா? அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி. ஆமாங்க. So I always try to make sure accounts payables, account receivables, they are up to date. Okay. Because accounts payable வந்துங்க, if I pay 1 day delay, I don't like it. புரியுது. The same way account receivable, industry standard 30 days. 30 days. So I will try to collect most of the accounts payables before 30 days. அதாவது அந்த சைக்கிளை நல்லா நீங்க பாத்துக்கிறீங்க. அக்கவுண்ட் ரிசீவபிள் வித்தின் 30 டேஸ்ல மணியை கலெக்ட் பண்ணி வெண்டருக்கு பே பண்றதும் வித்தின் 90 டேஸ்க்குள்ள என்ன டேர்ம்ஸோ நெட் டேர்ம்ஸோ அதுக்கு அந்த மாதிரி பே பண்ணிடுறீங்க. அதனால அந்த அக்கவுண்ட் ரிசீவபிளும் பேயபிளும் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகுது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வெற்றின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்க. That is the important thing. Many companies go under in America because of bad management. இந்த வீடியோ முதல் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு சபேஷன் அவர்களுடைய நேர்காணல் வந்து 3 பார்ட்டா இருக்கு. முதல் பார்ட் மட்டும்தான் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு எப்படி வந்து குவாலிட்டி, டிமாண்ட் அண்ட் சப்ளை, கஸ்டமர் சர்வீஸ், கேஷ் ஃப்ளோ, அதாவது எந்த பிசினஸ்க்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டிஸை எவ்வளவு நல்லா பண்ணியிருந்தாரு, அது வந்து அவருடைய வெற்றிக்கு எவ்வளவு முக்கியமா இருந்ததுங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த 2வது பார்ட் நம்ம வந்து விரைவில் சந்திப்போம். இத பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.